அன்சாரிகளுக்கு இன்னொரு விஷயத்தையும் வந்து கூடுதலாக வந்து விளக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, முஹாஜிர்களை கூப்பிட்றாங்க, அன்சாரிகளையும் கூப்பிட்றாங்க, 2 பிரிவாகவே நிறுத்துகிறாங்க. நடுவில் நின்றுட்டு உபதேசம் பண்ணுறாங்க. நடுவில் நின்றுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஆட்சியாளர்கள் எனக்கு பிறகு ஆட்சியாளர்கள் குறைஷியர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற இதை வச்சு தான் அந்த ஹதீஸை வந்து சொல்கிறாங்க. இந்த 12 கலீஃபாக்கள் இருக்காங்க, அது எல்லாருமே குறைஷிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. அப்போ அதை வச்சு தான் அந்த வார்த்தை விளையாட்டு விளையாடுறாங்க. கலீஃபானா எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு. அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு 2 அணியாக நிறுத்திட்டு நடுவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்துறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம் பொறுத்த வரைக்கும் அவங்க செலக்ட் பண்ணுற ஸ்பாட்டு, அவங்க நிற்கிற பொசிஷனு, அதிலே ஒரு செம்மையான ஒரு சைக்காலஜிக்கு இருக்கும். அது வந்து சாதாரணமாக வந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஹஜ்ஜத்துல் விதானா அந்த நிற்கிற செலக்ட் பண்ணுற ஒரு இடம், அப்புறம் கதிரகும் அப்படின்னா அதுக்கு செலக்ட் பண்ணுற ஒரு இடம், ஃபஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செஞ்சது ஒரு இடம், அது எல்லாமே வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் வந்து இருக்கும். அப்போ இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிரூபிக்கிறாங்க. அதாவது அன்சாரிகள் முஹாஜிர்கள் இவங்க 2 பேருமே மனசு வந்துட போடக்கூடாதுங்கிறதுக்காக நடுவில் நிற்கிறாங்க. நின்றுட்டு சொல்கிறாங்க, ஆட்சியாளர்கள் குறைஷிகள் தான் இருப்பார்கள், எனக்கு பிறகு ஆட்சியாளர்கள் குறைஷியாளர்களாகத்தான் இருப்பார்கள். இதை வந்து அங்கே நின்று பேசினா எப்படி இருக்கும்? அன்சாரிகளுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். அந்த பக்கம் நின்று அவங்கக்கிட்ட அவங்க சார்பாக பேசுகிறாங்க, குறைஷியர்கள் சார்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதே இந்த பக்கம் நின்று பேசுனா வேறு மாதிரி போயிடும். அதே நடுவில் நின்று பேசுனா நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன் அப்படிங்கிறது, அதாவது நான் ஒரு பொதுவான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மன நிம்மதி 2 தரப்புக்குமே இருக்கும். இவங்களுக்கும் அது வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும், இவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆட்சியாளர்கள் குறைஷியாளர்களாகத்தான் இருப்பார்கள், எனக்கு உங்கள் மீது உரிமை உள்ளது போல் அவர்களுக்கும் உள்ளது அப்படிங்கிறாங்க. அன்சாரிகளை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் மேலே உரிமை இருக்கா இல்லையா? நான் ஒரு ஆர்டர் உங்களுக்கு போட்டால் நீங்கள் செய்வீங்களா மாட்டிங்களா? என் பேச்சை நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அர்த்தம். அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கும் உங்கள் மேலே உரிமை இருக்குது. யாருக்கு? குறைஷியர்களுக்கு. இவங்களுக்கும் உங்கள் மேலே உரிமை இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆர்டர் போடுறதுக்கு அந்த உரிமையாக ஆர்டர் போடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இரக்கம் கோரப்பட்டால் இந்த 3 விஷயம் வந்து அவங்க வந்து செய்கிற வரைக்கும் அவர்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அருள் 3 விஷயத்தை அவங்க வந்து கரெக்டாக செய்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இரக்கம் கோரப்பட்டால் இரக்கம் காட்டணும், இரக்கமாக நடந்துக்கிற வரைக்கும் குறைஷியர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். நீதியாக தீர்ப்பளிக்கணும், நீதியாக தீர்ப்பளிக்கிற வரைக்கும் அல்லாஹ் குறைஷியர்களுக்கு அருள் செய்வான். வாக்குறுதியை நிறைவேற்ற வரைக்கும், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுற வரைக்கும் குறைஷியர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். இல்லைன்னா அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய சாபம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் மீறப்பட்டது. பின்னாடி இரக்கம் காட்டல, நீதியாக தீர்ப்பு செய்யலை, வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி மீறினாங்க. இது பின்னாடி இன்ஷால்லா அது கர்பலா நிகழ்த்தி வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா தபரானியில் 6606 அந்த இடத்துலையும் வந்து அபூ யாலால வந்து பார்த்திங்கன்னா 4032 ஹதீஸாகவும் பார்க்கலாம். இப்போ இதை வச்சு தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறது. கலீஃபா எனக்கு பின்னாடி வந்து இது பாருங்கள், அது எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு பின்னாடி 12 ஆட்சியாளர்கள் குறைஷியர்களாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஆட்சியாளருங்கிற அர்த்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க எல்லாருமே நேர்வழி பெற்றவர்கள் கிடையாதுங்கிறது அந்த 30 வருட ஹதீஸில் நமக்கு தெளிவாக புரியுது. எதுக்காக வந்து சரி ஏன் குறைஷிகள் மட்டுமே ஏன் இருக்கணும், ஏன் அன்சாரிகள் இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரபு தீபகற்பம் அப்படிங்கிறது படிக்காத பாமர மக்களால் நிரம்பியிருந்த ஒரு நாடு. அரபுங்கிறது வந்து வெறும் மக்காவும் மதீனா மட்டும் கிடையாது, அது சின்ன சின்ன கிராமவாசி கூட்டங்கள் நிறைய இருக்கும். சின்ன சின்ன கூட்டங்கள் பனு தமீம் பனு இதுன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டங்கள் வந்து அங்கங்கே இருக்கும். அப்போ அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 5000 வருஷமாகவே குறைஷிகளுக்கு கீழேயே அவங்க வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. ஏன்னா அந்த குறைஷிகள் கூட்டம் மட்டும்தான் அந்த வியாபார கூட்டம் வந்து பாருங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க மேலே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அட்டாக் பண்ண மாட்டாங்க. வழிப்பறி திருடர்கள் குறைஷிகள் மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க காபத்துல்லாவுடைய நிர்வாகிகள், காபத்துல்லாவுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பூசாரிகள் அப்படிங்கிற அந்த ஒரு பயபக்தி அவங்க மேலே இருந்தது. அப்போ அந்த இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அடங்கி ஒடுங்கி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கல்வி
அந்த மெச்சூரிட்டி ஈமான் அதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படல. அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதில் கூட குஜராத்தில் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஆரபுகள் வந்து சொல்கிறாங்க நாங்களும் நம்பிக்கையாளர்களாக ஆகிவிட்டோம்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீங்கள் மூமின்லாம் ஆகலை, ஏன்னா ஈமான் உங்கள் உள்ளத்தில் நுழையவே இல்லை, நீங்கள் முஸ்லீம்னு வேணால் சொல்லிக்கிங்கிறேன். அப்போ அவங்க ஈமான் லெவல் அந்த லெவலில் தான் இருந்தது. அப்போ அவர்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது குறைஷியர்கள் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அவங்க அப்படியே கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கிலாஃபத்து வந்து வீழ்ந்துடக்கூடாது, ஒரு கட்டுக்கோப்பு குலைஞ்சிடக்கூடாது. ரசூல்லா கவனம் செலுத்தினது எல்லாமே கட்டுக்கோப்பில் தான். அதை சொன்னாங்களே, எனக்கு அப்புறம் கருப்பு நிற அடிமை வந்து உங்களுக்கு நியமிக்கப்பட்டாலும் வந்து நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னாங்க. அன்சாரிகளை பார்த்து உங்களுக்கு யாராவது முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கங்கிறாங்க. அதை சொல்லி போட்டு தான் ரசூலா இதையும் சொல்கிறாங்க, குறைஷிகளை மட்டுமே ஆட்சியாளராக நீங்கள் நியமிங்க. ஏன்னா இங்கே ஆட்சி நமக்கு ஒரு மேட்ரே கிடையாது, பதவியில் யார் உட்காந்துருக்காங்கிறது மேட்ரு கிடையாது. ஆட்சி ஹாக்கிமியத்தின் அடிப்படையில் நடக்குதா, அல்லாவுடைய கட்டளைப்படி கவர்மெண்ட் வந்து சட்டம் இயற்றுதாங்கிறத நமக்கு மேட்ரே தவிர பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறது யார், அபூபக்கர்லையும் உட்காடுறாங்களா, உமர்லையும் உட்காடுறாங்களா, ஆனால் அலிலையும் உட்காடுறாங்களா, அது பிரச்சனை இல்லைங்க. 4 பேருடைய ஆட்சியுமே ஒரே ஆட்சி தான், கலீஃபாவுடைய ஆட்சி தான், அது அல்லாவுடைய ஆட்சி தான், அதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். அப்போ இந்த அடிப்படையில் குறைஷிகளை வந்து ஏன் சொன்னாங்கன்னா குறைஷிகள் உயர்ந்தவர்கள், குறைஷிகள் மகத்தான், அப்படிலாம் கிடையாது. இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க. உள்நாடு சேஃபாக இருந்தால் வெளிநாடு வந்து எதுவுமே படையெடுத்து வராது, இவர்களும் வந்து வெளிநாடுகளில் போய் வெற்றிகளை வந்து குவிக்க முடியும், அப்படி தானே இருந்தாங்க. அப்போ குறைஷிகளை வந்து படைத்தலைமை கொண்டு போய் கீழே அரபுகள் வந்து சண்டை போடும்போது தான் பாரசீகமும் ரோமாபுரியும் வெற்றிக்கு வந்து கிடச்சிது. அதே வந்து ஒரு அன்சாரியை போட்டு தலைவராக போட்டு அரபுகளை வந்து சண்டை போட சொன்னால் சண்டை போட மாட்டான், ஏன்னா அவனுக்கு பழக்கமே கிடையாது. ஏன்னா அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஈமானும் வந்து அந்த அளவுக்குலாம் உள்ளே போகல. அது நான் சொல்லலை, அல்லாவே சொல்கிறான். அவங்க பேருக்கு வந்து சஹாபாக்களுங்கிற அந்த ஒரு இதை வந்து நம்ம சொன்னாலும், ஆனாலும் மதீனாவில் இருந்தவர்கள் மக்காவில் இருந்தவர்கள் அளவுக்கு ஈமானில் அவர்கள் வலிமையானவர்கள் கிடையாதுங்கிறது தான் உண்மை.